வாசிக்கலாம். முதல் காரியம், நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகம், அதனுடைய 5வது அதிகாரம், அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 31வது வசனம். யார் பிரகாசிக்கிற கிறிஸ்தவர்களாய் இருப்பார்கள்? கர்த்தாவே வரிகளை கவனமாய் கவனிங்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். போதும். எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாத்தீங்களா? எல்லாரும் அல்ல, அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள். They will be the shining sun like. அவர்களுடைய வாழ்க்கையின் பிரகாசம். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள். அப்ப நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறவில்லையா? நிச்சயமாய் அன்பு கூறுகிறோம். அதனால்தான் நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், இவள் தான் என்னிலே மிக அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். பேதுருவை பார்த்து சொல்லவில்லை, யோவானை பார்த்து சொல்லவில்லை, 12 சீஷர்களை பார்த்து சொல்லவில்லை, தன்னை பெற்றெடுத்த தாயை பார்த்து சொல்லவில்லை. ஆனால் ஒரே ஒரு ஸ்திரியை பார்த்து சொன்னார், இவள் என்னில் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அந்த கேள்வியைத்தான் பேதுருவை பார்த்து கடைசியிலே கேட்டார், நீயும் மிகவும் அன்பு கூறுவாயோ என்று சொல்லி. அப்படி ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்திற்கு பாத்திரமாய் வாழ்ந்த பெண் என்ன செய்தால்? லூக்கா 7வது அதிகாரம், லூக்கா 7வது அதிகாரம் 45, 46, 47 3 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் நான் வேகமாய் சொல்லிவிடுகிறேன். அது அழகாய் சொல்லுகிறது, இவள் என்னை முத்தம் செய்தாள். 2வது சொல்லுகிறது, இவள் என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். இதற்கெல்லாம் காரணம், அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த இவருடைய வாழ்க்கையே பாவத்தில் நிறைந்த வாழ்க்கை. ஒரு விபச்சார ஸ்திரியை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், இயேசு வாழ்ந்த காலத்திலே இயேசுவை மிகவும் அதிகமாய் நேசித்த நபர்களிலே முதல் இடம் பிடித்த பெண் ஒரு விபச்சார ஸ்திரீ. ரொம்ப ஷாக்கா இருக்குல்ல? எப்படி இதை செய்ய முடியும்? இயேசுவை அதிகமாய் நேசித்தது அவருடைய சீஷர்களால் அல்லவா இருந்திருக்க வேண்டும். இயேசுவை நேசித்தது 5000 பேருக்கு, 4000 பேருக்கு அவர் போஷித்த பொழுது அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அல்லவா இருந்திருக்க வேண்டும். இயேசுவை நேசித்தது குஷ்ட ரோகத்திலிருந்து இயேசுவை குணப்படுத்தின மனிதர்கள் அல்லவா இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் என்னில் அன்பு கூர்ந்தாள் என்றல்ல, மிகவும் அன்பு கூர்ந்தாள். வாட் வாஸ் த ரீசன்? அவள் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்திலே ஊற்றி இருந்தாள். She loved God more and she gave the full heart. இன்றைக்கு நமக்கு தேவையான மிக முக்கியமான காரியம் இதுதான். இயேசுவை நேசிக்காமலே நாம் வேதம் வாசிக்க முடியும். இயேசுவை நேசிக்காமலே நாம் ஜெபம் பண்ண முடியும். இயேசுவை நேசிக்காமலே நாம் ஆலயத்திற்கும் வர முடியும். இவைகளெல்லாம் மத சம்பந்தப்பட்ட பழக்கங்களாய் மாறிவிடும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், சுவிசேஷத்தை முடிக்கும் போது தேவன் எதிர்பார்த்த ஒரே காரியம், இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் என்னிலே அன்பு கூறுவாயா? சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது தேவன் இந்த உலகத்திலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சுவிசேஷம் ஆரம்பிக்கிறது. ஆனால் முடிக்கும் பொழுது நாம் அவரிலே இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நேசிக்கிறோமா என்கிற இடத்திலே அது கொண்டு வருகிறது. இஃப் யூ லவ் காட் மோர், ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா, நீங்க யாரையாவது ரொம்ப அதிகமா நேசிச்சா நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்குள்ள உதாரணத்துல ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். யாரிடத்துல அதிகமாக நீங்கள் நேசிக்கிறீங்களோ நீங்கள் அதிகமாக அவங்ககிட்ட ஃபோனில் பேசுவீங்க, அதிகமாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவீங்க, அதிகமாக நீங்கள் அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்வீங்க. புதிதாக திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்டவங்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த உண்மையான அன்பு என்ன செய்யும். காலையில் ஒரு மெசேஜ் இருக்கும், மத்தியானம் ஒரு மெசேஜ் இருக்கும், நைட்டு ஒரு மெசேஜ் இருக்கும். எப்படி இருக்கிறீங்க? ஏங்க, காலையில் நல்லா இருந்தாலும் நைட்டு கண்டிப்பாக நல்லா தானே இருப்பாங்க. காலையில் இருந்தவங்க இன்னைக்கும் அதே மாதிரி தானே இருப்பாங்க. ஆனால் மறுபடியும் பேசுவாங்க, அதே காரியத்தை அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க போர் ஆகவே மாட்டாங்க, அவங்களுக்கு போர் அடிக்காது, மற்ற காரியங்கள் செய்ய மாட்டாங்க. ஸோ ஹவு மச் தே லவ், த ஃபர்ஸ்ட் லவ், அந்த உண்மையான அன்பு அது என்ன செய்யும்? தேவனோடு நேரம் செலவழிப்பதை அது அதிகமாய் செய்திருக்கும். நீங்கள் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் என்பதற்கு உண்மையான ஒரு அளவுகோல், எவ்வளவு நேரம் நீங்கள் ஆண்டவரோடு கூட செலவிடுகிறீர்கள்.
இன்றைக்கு காலையிலே கர்த்தர் நம்மை வல்லமையோடு உதிக்கிற சூரியனாய் பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். அந்த காரியங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆகவே பிள்ளைகளை வேதத்தை வாசிப்பதிலே, ஜெபிப்பதிலே, நேரத்தை செலவழிப்பதிலே நீங்கள் அதிகமான நேரத்தை கற்றுக் கொடுங்கள். ஆண்டவரை நேசிக்க நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு அம்மா, ஒரு டீச்சர் கேட்டாங்களாம் பிள்ளைகளை பார்த்து, நீ யாரை அதிகமாக நேசிக்கிறீர்கள்? 4 ஸ்டூடெண்ட்டை எழுப்பி விட்டு முதல் ஸ்டூடெண்ட்டை கேட்டாங்களா, நீ யாரை அதிகமாக நேசிக்கிற? அந்த பிள்ளை சொல்லிச்சா, எனக்கு அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு டீச்சர் கேட்டாங்களாம். ஏன்னா என் ஹோம்ஒர்க் எழுதுறதே எங்கள் அம்மா தான். அம்மா இருக்கிறதுனால தான் எனக்கு பிரச்சனையே இல்லை, எல்லா ப்ராஜெக்டும் அவங்க தான் பண்ணுவாங்க. 2வது பிள்ளைகிட்ட கேட்டாங்களாம், உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அவன் சொன்னான், மம்மி ரொம்ப பிடிக்காது, டேடி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டாங்களாம். எங்கள் டேடிக்கு நான் எந்த கிளாஸில் படிக்கிறேனே தெரியாது, அதனால் ரேங்க் கார்டில் சைன் வாங்கணுன்னா அவர்கிட்ட தான் நான் வாங்குவேன். அவர் அவசரத்தில் எதில் கேட்டாலும் சைன் போட்டுருவார், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 3வது பையன்கிட்ட கேட்டாங்களாம், உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னு? எனக்கு அம்மா அப்பா பிடிக்கும், ஆனால் தாத்தா பாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்? திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்சு எதுவுமே பண்ணலைன்னா தாத்தா ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் போதும், மக்களை இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால் தாத்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு பையன் சொன்னானா, டீச்சர் எனக்கு இவங்க எல்லாரையும் பிடிக்கும், ஆனால் உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. டீச்சருக்கு ஒரே சந்தோஷம். ஏன் என்னைய பிடிக்கும் சொல்லு அப்படின்னு. போன வாரம் சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, உன் சத்ருவை நேசிப்பாயாகன்னு சொல்லி. எனக்கு இருக்கிற பெரிய சத்ருவே நீங்கள் தான், அதனால் உங்களை நேசிக்காமல் எப்படி நான் இருக்க முடியும்? ஒருவேளை நம்ம யோசிக்கிற நாளில் சில நேரங்களில் நம்முடைய அன்பும் அப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிசாசுக்கு பயப்படுவதனால இயேசுவை நேசிக்கிறவர்கள் சில பேர் உண்டு, அல்லது நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்கிற பயத்தினாலே நேசிக்கிறது. அதுவல்ல, அவர் என் மணவாளன், எனக்காய் நிச்சயிக்கப்பட்ட என் ராஜா, என்னுடைய ஆண்டவர். அதை நேசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசமாய் மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை.